பொதுவா எந்த ஒரு தேர்தல் வருகிற போதும் இந்த ஆன்டி இன்கம்பன்ட் கவர்ன்மென்ட் என்று மக்களுடைய மனநிலையை பற்றி சொல்வார்கள். பொதுவா ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு ஏன்னா மக்களுக்கு அந்தந்த வட்டாரம் சார்ந்த பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் ஒப்பிட்டு பார்க்கிற போது நிறைவேறவில்லையே! தேர்தல் நேரத்துல இதெல்லாம் சரிப்படி செய்கிறோம். இதெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் நிறைவேறவில்லையே என்கிற அந்த அந்த ஏமாற்றங்கள்லாம் இருக்கும். என்றாலும் கூட இப்பொழுதும் அந்த பற்றி அந்த நம்ம தொலைக்காட்சி பேட்டிகள் இப்ப மக்களை சந்திக்கிறார்கள், பேட்டி எடுக்கிறார்கள். அதுல இந்த எங்க ஏரியால இந்த பிரச்சனைலாம் இருக்கு. இதெல்லாம் தலையிடவே இல்ல. அதிகாரிகள் கண்டுகொள்ளவே இல்ல. ஆட்சியாளர்களும் கண்டுகொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதையெல்லாம் மறுக்க முடியாது. ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழக மக்கள் இந்த சில தேவைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு முடிவெடுப்பவர்கள் அல்ல. வேற ஏன்னா இது ஒரு உள்ளாட்சி தேர்தல் இல்லையே! இது அதுதானே அதுல அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமானது. இது மாநிலத்தினுடைய அரசியல் எவ்வாறு இருக்க வேண்டும்? மாநில உரிமைகள் உட்பட அந்த மொழி உரிமை, நான் சொன்னேன்ல சமூக நீதி கொள்கை, இப்படியான பல்வேறு கல்விக் கொள்கை உட்பட எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் முதிர்ச்சியோடு தீர்மானிக்கிறவர். குறிப்பாக தமிழகத்தினுடைய அந்த பாரம்பரியமான மத நல்லிணக்கம் என்கின்ற அந்த பண்பாடு அதுல ஒரு கீறல் விழுந்துவிடக் கூடாது என்ற கவலையோடு வாக்களிக்கிறவர்கள். எனவே இந்த நீங்க சொன்னது போல இந்த சில அந்த மின்சார தட்டுப்பாடு, மின் கட்டண உயர்வு, அப்புறம் விலைவாசி உயர்வு, சில இடங்கள்ல வேலையின்மை பிரச்சனைகள் கூட இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் இவர்கள் மட்டுமே காரணம் அல்ல என்கின்ற அரசியலும் அது மக்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் அடிப்படையில ஒன்றிய ஆட்சியாளருடைய பல்வேறு முட்டுக்கட்டைகள் காரணமாக இருக்கின்றன. அவருடைய கொள்கைகள் காரணமாக இருக்கின்றன என்பதும் பெரும்பகுதி மக்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் அந்த அடிப்படையில் தான் வாக்களிப்பார்கள். அந்த அரசியல் முதிர்ச்சி என்பது நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சியில் இருப்பதுதான் தமிழகத்திற்கு பாதுகாப்பு என்ற உணர்வோடு வாக்களிக்க செய்யும். அப்படி வாக்களித்து அந்த ஆட்சி மீண்டும் அமைகிற போது நான் தொடக்கத்தில் சொன்னது போல தமிழக மக்களுக்கு சாதகமாக அமையும்.